டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 பார்ட் ஏல கேட்கப்பட்ட பாலிட்டியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோம். நம்ம 2025 எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhsக்கும் அதிகமாக, அதாவது 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதினாங்க. ஆனால் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட தான் வேகன்சி. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அதனுடைய வீடியோவும் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ரிமூவ் த கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. யார் நீக்க முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட் மட்டும்தான் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்னு கேட்டாலும் 5 வருடங்கள் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, பிரசிடென்ட் விரும்பும் வரைக்கும் ஆளுநர் அவருடைய பதவியில் இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்டு, மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இது சரியான விடை. ஸோ வாக்கியம் 2 மட்டும் சரி, 1 தவறு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார். எவ்ரி இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு vote when they attain 18 years of age. ஓகே, 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டுரிமை இருக்கு, அது நமக்கே தெரியும். irrespective ஆஃப் எனி caste, ரிலீஜியன், ஜெண்டர், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இந்த உரிமையை பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதாரம், அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இதனுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 326 என்ன சொல்லியிருக்கோம்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். வயது வந்தோர் வாக்குரிமை. இந்த வயது வந்தோர் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 18 வயதிற்கு மேற்பட்டோர். வயது வந்தோர் அப்படின்னா 18 வயதிற்கு மேற்பட்டோர் வாக்களிக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்தியாவுடைய சுதந்திரமான டைம்லாம் நமக்கு தெரியும், இந்த பொருளாதார அடிப்படையெல்லாம் மொத்தமே ஒரு 10% பேர் தான் ஓட்டு போடுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் படிப்படியாக நம்மளுடைய ஓட்டுரிமை இந்த லெவலுக்கு வந்திருக்கு. அடுத்து, பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்துக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் எம்பவர்ஸ் த ஹைகோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ்? ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி பேராணைகள் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நீதி பேராணைகள் இருக்கு. இதை ஹைகோர்ட்டுக்கு 226, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகிள் 32 ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குது. அடுத்து, இது மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. ஆட்சித்துறை, சட்டத்துறை, நிதித்துறை, நெருக்கடி கால அதிகாரங்கள். இந்த மாதிரி மேட்ச் கேட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 கொஸ்டினையும் வாசிச்சிருங்க, அடுத்து 4 ஆப்ஷனையும் வாசிச்சுடுங்க. நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல், அயல்நாடுகளுடனான உறவுகளை கையாள்வது, சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது, குடியரசுத் தலைவர் ஆட்சி. பாருங்க, நமக்கு ஈஸியாக நல்லாவே தெரியும். நெருக்கடி கால அதிகாரங்கள்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சின்றது நமக்கு தெரியும். நிதித்துறை அப்படின்னா நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல். இந்த 2 பார்த்தீங்கன்னாலே இந்த ஆப்ஷன்ல பாருங்க, தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ இதில் எங்கே இருக்குது? இது 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுபோக ஆட்சித்துறை அப்படின்னா அயல்நாடுகளுடனான உறவுகளை கையாள்வது, சட்டத்துறை அப்படின்னா சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது, நெருக்கடி கால அதிகாரம்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அடுத்து, எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது அப்படின்னா 1986. இது எப்போ அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் அவங்க சிஎம்ஆ இருந்தப்போ தான் இந்த சட்ட மேலவை அப்படின்றத நீக்கியிருப்பாங்க. இந்திய அளவில் சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற மேலவை அப்படின்னு சட்டமன்றத்தில் 2 அவைகளை கொண்ட 2 சட்டமன்ற அவைகளை கொண்ட மாநிலங்கள் எத்தனை இருக்குன்னா 6 மாநிலங்கள் இருக்கு. இதுல இருந்து நம்ம இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம மட்டும் இருந்துச்சு. 1986 அதை நீக்கம் பண்ணிட்டாங்க. எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? எந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா 1937. இதை நிறைய பேர் எக்ஸாம்ல டவுட் ஆனாங்க. எந்த சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய சட்டம்.
இந்த சட்டத்தின்படி தான் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 37 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டு சட்டத்தின்படினா 1935 ஆண்டு சட்டம். நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எது? பீச் கமிட்டி ஆர் பார்லிமெண்டரி பெர்மனன்ட் கமிட்டி? இந்த கொஸ்டினுக்கு நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கீழே ABCD 4 ஆப்ஷனுமே ரைட்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எந்த குழு அல்லன்னு கொடுத்துருக்கணும். இது 3மே நிரந்தரமான குழுக்கள் தான். இப்போ மொத்தம் 7 கேள்வி கேட்டிருந்தாங்க. 7யுமே நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ரெகுலராக பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.